ஹாய் உறவுகளே, இது வண்டலூர் ஜூ போயிட்டு வந்த மினி விலாக். செம ஜாலியாக இருந்துச்சு. இந்த தடவை சென்னை போய் 4 சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு சுப்பாமா, அவங்களோட செல்லாக்குட்டி பாப்பா, அவள் பேர் தேஜாஸ்ரீ. செம ஜாலியாக இருந்துச்சு. வண்டலூர் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜூஸ் கடை இருக்குது, அங்கே போய் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு போனோம். அவங்க எனக்கு கம்மல் கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அவங்களே. சுப்பாமா ஷைன் அண்ட் க்ளோன்னு வரும் இன்ஸ்டாவில். இதுதான் வண்டலூர் ஜூவோட என்ட்ரன்ஸு. உள்ளே போனோன்னே என்னோடய ஃபாரூக் மச்சி இருக்கார். ஃபாரூக் மச்சியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காண்ட்ருந்தாங்க மரத்தில். பார்த்தா காண்டாகி கமெண்ட் பண்ணுவார். அப்புறம் ஒயிட் பிகாக்கு, நார்மல் பிகாக்கு எல்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் கம்மி தான் அனிமல்ஸு, பேர்ட்ஸு. ஆனாலும் பரவாயில்ல, வர்த்து. 7 கிலோமீட்டர் நடந்து போய் சுற்றிட்டு வந்தோம். பஸ்ஸும் இருக்குது, அதுக்கு ஸ்பெஷல் வண்டி இருக்குது. வண்டியிலே கூப்பிட்டு போய் காமிப்பாங்க. ஆனால் அது அவ்வளோக்கா எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தோணலை. இது ஒரு நல்லா இருந்துச்சு. 7 கிலோமீட்டர்ஸ் அங்கங்கே இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ரெயின், வெயிலுக்கு வேண்டி சூதிங்க. மக்கள் நல்லா நனைஞ்சிட்டு போகிற மாதிரி, நல்லா சில்லுன்னு நனைஞ்சிட்டு போகிற மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கங்கே தண்ணி இருக்குது, ஆரோ வாட்டர் இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டர் கேன் வச்சிட்டிங்கன்னா பிடிச்சி குடிச்சிக்கலாம். ஒரு 5 இடத்துல கடைங்க இருக்குது. சமோசாலேருந்து, கார்ன்லேருந்து, ஐஸ்கிரீம்லேருந்து, சாம்பார் சாப்பாடுலேருந்து எல்லாமே இருக்குது. உறவுகளை உள்ளே போகும்போது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகாதீங்க. உங்களோட பாலித்தீன் கவரை ஓப்பன் பண்ணி அவங்க வேறு ஒரு கவரில் போட்டு கொடுப்பாங்க. அதான் கடை இருக்குல்ல, அங்கேயே வாங்கிக்கோங்க. இல்லைன்னா நீங்களே ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாலித்தீன் உள்ள அலௌட் இல்லை. crocodile, ஸ்னேக்ஸு எல்லாம் இதெல்லாம் முடிகிற ஓரத்தில் இருந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சு உறவுகளே. 12:30 போயிட்டு 5:30 மணி ஆயிடுச்சு வெளியே வரும்போது. பொறுமையாக நடந்து அங்கங்கே ஐஸ்கிரீம், அங்கங்கே ஸ்நாக்கிங் பண்ணிவிட்டு ஒரு 3-4 லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டு அம்ப்ரெல்லா எடுத்துக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும் நடக்கிறதுக்கு. லாஸ்ட்டில் எலிஃபெண்ட்ஸு அவங்க வீட்டுக்கு போதுங்க போல் இருக்கு. டைம் முடிஞ்சு 9 to 5:30. அப்புறம் ஜிராஃப் இருந்துச்சு கடைசியாக. அதை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோம். வெளியே வந்துட்டு அதே ஜூஸ் கடையில், மார்னிங் குடித்த ஜூஸ் கடையில் பத்துமாவை பார்த்தோம். பத்து விலாக்ஸ்ன்னு வரும் இவங்களது யூடியூப் சேனல். அவங்கள மீட் பண்ணோம். அவங்க எங்களுக்கு பால்கோவா, என்னென்னமோ மைசூர்பா, கருப்பட்டி மைசூர்பா சூப்பராக வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உறவுகளே.